கொளத்தூர் கான்டெஸ்ட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். கொளத்தூரில் சந்தான கிருஷ்ணன் இறக்கப்பட்டிருக்கிறார். அது முதலமைச்சர் களமிறங்கக்கூடிய தொகுதி. வெரி இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ். யார் இவர்? இவருடைய ப்ரொஃபைல் என்ன? கொளத்தூர் தொகுதியில் தற்பொழுது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை எதிர்த்து சந்தான கிருஷ்ணன் என்ற ஒரு புதிய முகத்தை தற்பொழுது அதிமுக களமிறக்கி உள்ளது. இவர் அதிமுகவில் அதிமுக ஜெயலலிதா பேரவை துணை செயலாளராக உள்ளார். இவர் ஏற்கனவே மாநகராட்சி உறுப்பினராகவும் இருந்தார், அதாவது கவுன்சிலராகவும் இருந்தார். அவரை முதலமைச்சரை எதிர்த்து தான் திரு சந்தான கிருஷ்ணன் என்பவரை தற்பொழுது அதிமுக இறக்கியுள்ளது. இவர் கொளத்தூர் பகுதியை சேர்ந்தவர், அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர். ஆகையால் இந்த முறை இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்றால், கடந்த தேர்தலில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை எதிர்த்து ஆதி ராஜாராம் போட்டியிட்டார். அவர் இந்த முறை அப்படியே முதலமைச்சருடைய மகன் திரு மு க உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து தற்பொழுது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் அவர் போட்டியிடுகிறார். ராஜராஜாராம் போன முறை முதலமைச்சரை எதிர்த்து போட்டிட்டார். இந்த முறை துணை முதலமைச்சரை எதிர்த்து அவர் போட்டியிடுவதை நம்ம பார்க்க முடியுது. இந்த அதாவது இந்த முறை இந்த தொகுதியில், அதாவது கொளத்தூர் தொகுதியில் சந்தான கிருஷ்ணன் என்பது புதிய முகம்தான். அதே தொகுதியில் உள்ளவர் ஜெயலலிதா பேரவையினுடைய துணை செயலாளர், ஏற்கனவே மாநகராட்சியினுடைய கவுன்சிலராக இருந்தவர். அவருக்கு இந்த முறை அதிமுக போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல இந்த பட்டியலில் மீண்டும் ஒரு 5 புதிய முகங்கள் இருக்கிறாங்க. இந்த பட்டியலில் முதலமைச்சர் தொகுதியில் போட்டியிடுறவங்களோட சேர்த்து 5 புதிய முகங்கள். ஆலத்தூர் தொகுதியில் சரவணன் என்ற ஒரு புதிய முகம் போட்டியிடுகிறார். திருவிக்கா நகர் தனி தொகுதியில் மறைந்த ஆம்சாங்கனுடைய மனைவி பொற்குடி போட்டியிடுகிறார். எழும்பூர் தனி தொகுதியில் அபிஷேக் ரங்கசாமி. கடந்த முறை இந்த தொகுதி ஜான் பாண்டியனுக்கு ஒதுக்கப்பட்டது, அதாவது தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியனுக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த முறை அபிஷேக் ரங்கசாமி என்ற இந்த எழும்பூர் தனி தொகுதியில் புதிய ஒரு வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஆலங்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிக்கு வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்தது. ஆனால் இந்த முறை தற்பொழுது அந்த பட்டியலில் ஆலங்குடி உள்ளது. அந்த ஆலங்குடியிலும் ஒரு புதிய வேட்பாளர் தன விமல் என்ற ஒரு புதிய வேட்பாளர் போட்டியிடவே பார்வைக்காக ஆலங்குடி தொகுதி தான் மனோஜ் பாண்டியன் வெக்கேட் பண்ண தொகுதி இல்லையா? திமுகவுக்கு போய் போட்டியிடுற தொகுதி இல்ல, அது ஆலங்குளம். அது ஆலங்குளம். இது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி. இது இந்த தொகுதி தான் போட்டிடுறாங்க. திட்டக்குடி தொகுதி, திட்டக்குடி, அதாவது கடலூர் மாவட்டம் திட்டக்குடிக்கும் அறிவிக்கப்படாமல் இருந்தது. அந்த திட்டக்குடி தொகுதியில் தற்போது முருகுமாறன் இவர் தொகுதி மாறி நிற்கிறார். கடந்த முறை காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிட்டார். அதற்கு முன்பும் காட்டுமன்னார் கோயில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். ஆனால் தற்பொழுது அவருக்கு திட்டக்குடி தொகுதி அதிமுக ஒதுக்கீடு செய்துள்ளது. துறைமுகம், சென்னையில துறைமுகம் ராயபுரம் மனோவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை இவர் நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். தற்பொழுது அவருக்கு மீண்டும் வடசென்னை வேட்பாளராக, வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அதிமுகவின் சார்பாக கடந்த முறை 2024 களமிறக்கப்பட்டார். அவருக்கு தற்பொழுது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தற்பொழுது வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ராயபுரம் மனோ திரு சேகர்பாபுவை எதிர்த்து துறைமுகம் தொகுதியில் போட்டியிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. விருகம்பாக்கம் தொகுதியில் விருகை விஎன் ரவி 3வது முறையாக அதே தொகுதியில் களமிறங்குகிறார். தியாகராய நகர் தொகுதி, ஏற்கனவே டி நகர் நீங்கள் குறிப்பிட்டது போல வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே அவர் தோல்வியுற்றார். தற்பொழுது அவருக்கு மீண்டும் 3வது முறையாக டி நகர் தொகுதியில் போட்டியிட டீனர் சத்யாவுக்கு அதிமுக வாய்ப்பு வழங்கியுள்ளது. வேளச்சேரி அசோக், இவரும் கடந்த தேர்தலில் போட்டியிட்டவர். அதே வேளச்சேரி தொகுதியில் அவருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சோழிங்கநல்லூர் தொகுதியில் கந்தன், கடந்த முறையும் இவர் போட்டியிட்டார். அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், ஆர்கே நகர் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியிலும் ராஜேஷ்க்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. எஸ்ஆர் விஜயகுமாருக்கு தற்பொழுது வில்லிவாக்கம் தொகுதியில் இவர் நாடாளுமன்ற 2019 நாடாளுமன்ற எம்பியாக இருந்தவர். அவருக்கு தற்பொழுது 2014 அந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர். மத்திய சென்னை வேட்பாளராக தயநிதி மாறனை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவருக்கு தற்பொழுது வில்லிவாக்கம் தொகுதியில் எம்எல்ஏவாக போட்டியிட. திருவிக்கா நகர் பத்தி பேசுவோமே. திருவிக்கா நகர்ல யூகிக்கப்பட்டது, இன்ஃபேக்ட் இது இணையத்துல தான் காட்ஸ் உலாவிட்டு இருந்தது. பொற்கோடி ஆம்ஸ்ட்ராங் அவங்க களமிறங்குறாங்க அப்படின்னு. அவங்க அதிமுக கோட்டால வந்திருக்கிறாங்களா, இல்ல அவங்க ஒரு தனி இயக்கத்தை கண்டிருக்கிறாங்க, அது ஒரு கூட்டணிங்கிற மாதிரி உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறதா, எப்படி?
அதாவது திருவிக நகரை பொறுத்தவரையில் மறைந்த ஆம்ஸ்டாங் வந்து தமிழ் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக இருந்தார். அவர் வந்து படுகொலை செய்தார். அவருடைய மனைவி வந்து பகுஜன் சமாஜில் இருந்து விலகி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் இருந்து ஒரு கட்சி தொடங்கியுள்ளார். ஆனால் தற்பொழுது பார்க்கும் பொழுது அவர் அந்த கூட்டணியில் வந்து அதிமுக வந்து திருவிக நகரை வந்து அவர் வந்து இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார். திருமதி பொற்கொடி திருவிக நகருக்கு வந்து திருவிக நகர் தனி தொகுதியில் அதில் அவருக்கு வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் வந்து அந்த கூட்டணி கணக்கில் தான் வருவார். ஆனால் வந்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்று ஒரு தனி கட்சி வைத்துள்ளார். ஆனால் அவர் வந்து தற்பொழுது போட்டிக்கிறார். அந்த பூவை ஜெகன்மூர்த்தி மாதிரி புரட்சி பாரதம் வந்து கட்சியாக இருந்தாலும் நேர்களுக்கு நீங்களும் விரிவா விளக்கி சொல்லுங்க. இப்ப கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் திமுகலையும் அதிமுகலையும் சின்னம் கொடுத்தா அவங்க வந்து டெக்னிக்கலி ஆன் பேப்பர் அதிமுக உறுப்பினராக பதிவு செய்துதான் அவங்க போட்டியிட முடியும். இப்போ அவங்க தனி கட்சி வைத்திருக்கலாம், தனி அமைப்புல பொறுப்பு இருக்கலாம். ஆனா எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியுடைய சிம்பல்ல போட்டிடுறாங்கன்னா அந்த கட்சியுடைய உறுப்பினராகத்தான் கருதப்படுவார்கள். இது வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போய் உயர் நீதிமன்றம் இதை தெளிவும் படுத்திருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இது அஃப்கோர்ஸ் இது ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூவும் கூட நீதிமன்றத்தில் இருந்திருக்கிறது. அவங்க வேறு கட்சி வைத்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து தலைமை கட்சியுடைய கூட்டணி தலைமை கட்சியுடைய சிம்பல் ஒதுக்கப்படுகிறது என்றால் அவர்கள் அந்த கட்சியுடைய உறுப்பினர்களாகவே கருதப்படுவார். அப்படித்தான் பேப்பர் ஒர்க் இருக்கும் இல்லையா ராஜா? கண்டிப்பா. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா, அவங்க வேற எந்த கட்சியில இருந்தாலும் அவங்க அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்கும்போது அந்த கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அவங்க தான் அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுவாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ஏ ஃபார்ம் பி அந்த படிவத்துல. அப்ப வந்து இவங்களை வந்து ஏற கட்சியில இருந்தாலும் அவர் வந்து இப்ப அதிமுக உறுப்பினரா அவரை சேர்த்துக்கிட்டு தான் வந்து அந்த ஃபார்ம்லயே கையெழுத்து போடுவாங்க. அவர் அந்த ஏ படிவம் பி படிவத்துல கையெழுத்து போடும் போதே அவங்க வந்து அதிமுக உறுப்பினர், அதே மாதிரி வந்து திமுக உறுப்பினர் ஆயிடுவாங்க. அவங்க மற்ற கட்சிகள் இருந்தா கூட. ஆனா அந்த தேர்தல் வந்து அவங்க சிம்பல்ல போட்டியிடும் போது அவர்களுடைய உறுப்பினர்களாக தான் வந்து அவர்கள் வந்து இருப்பாங்க. அதே போல வந்து சட்டமன்றத்திலும் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய திமுக வரிசையில தான் அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்படும். திமுக உறுப்பினராக தான் அவர் கருதப்படுவார். அதே போல வந்து அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றாலும் அவர் வந்து அதிமுக உறுப்பினராக தான் வந்து கருதப்படுவார். இவங்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பிக்கிறது வந்து அந்தந்த கட்சியினுடைய கொறடா உத்தரவு விப் டைரக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்குதான் இவங்க கட்டுப்பட்டு இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த இதை பின்பற்றி தான் இவர்கள் நடக்க வேண்டும். அதே போல ஒரு நடைமுறை தான் இருந்து வருகிறது. அந்த முறையில் வந்து தற்பொழுது வந்து பொற்கொடிக்கு வந்து ஏடிஎம்கே சிம்பல்ல தான் இரட்டை இலையில தான் வந்து திருவிக நகர்ல வந்து களம் காண்பதை பார்க்க முடியுது. திமுகவிலையும் வந்து திருவிக நகர்ல வந்து தாயகம் கவி வந்து கடந்த முறை எம்எல்ஏ இருந்தார். எஸ், கடந்த முறை வந்து திருவிக நகர்ல வந்து தாயகம் கவி வந்து இருந்தாரு. ஆனா அவருக்கு பதில் வந்து ரவிச்சந்திரனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் 2016 வந்து ரவிச்சந்திரன் வந்து டி நகர் தொகுதியில திமுகவின் சார்பாக எழும்பூர் தொகுதியில டி நகர் சார்பாக போட்டியிட்டவர். கடந்த முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. இந்த முறை அவருக்கு தொகுதி மாதிரி திருவிக நகர்ல வந்து திமுக வாய்ப்பு கொடுத்துள்ளது. அவரை எதிர்த்துதான் அதிமுகவினுடைய திருவிக நகர் வேட்பாளராக திருமதி பொற்கொடி வந்து களம் காணுவதை பார்க்க முடியுது. ஹரி, இந்த வேட்பாளர் பட்டியலில் மொத்தம் 5 பேர் வந்து புதியவர்கள். 17 பேர் கொண்ட இந்த வேட்பாளர் பட்டியலில் 5 பேர் புதியவர்கள். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.